கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்ற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. இன்றைக்கு கண்டிப்பை விரும்பாத ஜனமாய், தன் வாழ்வின் மீது பயமற்ற மக்களாய், மறுவாழ்வின் மீது நம்பிக்கையற்ற உள்ளம் கொண்டோராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையற்ற வாழ்வின் மீது நம்பிக்கை உள்ளவராய், இதில் உள்ளவற்றின் மீது விருப்பம் கொண்டவராய் வாழ்கிறோம். பாருங்க, நாளை நம் தேவைக்காக இன்றைக்கே திட்டமிட்டு உழைக்க தெரிந்த நமக்கென நியமித்திருக்கிற பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள தகுதியான வாழ்வை நாம் திட்டமிட்டு வாழ தவறுவது ஏன்? யாரும் கேட்க ஆளில்லை என்கிற தைரியம். பாருங்க, ஒரு தொழிலாளியாக இருந்த ஒருத்தன் உண்மையாக உழைத்ததினால், உண்மையான உழைப்பு நிமித்தம் அவன் முதலாளியினால் பாராட்டப்பட்டு மேனேஜராக உயர்த்தப்படுகிறான். பின்பு உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு மீண்டும் உழைக்க தொடங்கி ஜெனரல் மேனேஜராக அவன் உயர்த்தப்படுகிறான். ஒருவேளை தொழிலாளியாக வாழ்வதுதான் தன் வாழ்க்கை என்று நினைத்திருந்தால், பல நன்மைகள் கிடைக்கிற சொகுசான உயர் பதவிக்கு சென்றிருக்க முடியுமா? அல்லது அவன் முதலாளியின் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்திருக்குமா? பாருங்க, அவனுடன் வேலை செய்தவர்கள் சரியாக வேலை செய்யாததற்கான தண்டனையை பெற்று இன்னும் கடினமாக உழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சிலர் வேலையிலிருந்து நிறுத்தப்படுகிறார்கள். பள்ளி வாழ்க்கையே போதும் என்று நாம் நினைத்திருந்தால் கல்லூரி வாழ்க்கைக்கு சென்றிருக்க முடியுமா? ஒருவேளை கல்லூரி வாழ்க்கையே போதும் என்று நினைத்திருந்தால் நல்ல ஒரு உயர் பதவியை நம்மால் அடைய முடியுமா? நாம் கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, பள்ளி வாழ்க்கையிலும் சரி, நாம் உழைத்து வெற்றி பெற்றால்தான் நல்ல ஒரு உயர்வான பதவிக்கு நம்மால் செல்ல முடியும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. அன்றைக்கு நல்லவனையும் கெட்டவனையும் ஒன்றாக சேர்த்து இழுக்கப்படும். அங்கே நியாய தீர்ப்பு வழங்கப்படும். மறுவாழ்வு மீது நம்பிக்கை கொண்டு உண்மையாய் பயத்தோடு வாழ்ந்தவன் பிரிக்கப்பட்டு மோட்ச வாழ்வை ஆனந்தமாய் அனுபவிப்பான். மறுவாழ்வு மீது நம்பிக்கையற்று பயமின்றி அநீதியாய் வாழ்ந்து திரிந்தவன் பிரிக்கப்பட்டு நரகத்திலே போடப்படுவான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். துன்பமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அறிவுறுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் அழைப்பின் நாளுக்காக ஆயத்தமான வாழ்வை தெரிந்து வாழ்ந்து ஆயத்தமாக நாம் காத்திருப்போம். நன்மையான வாழ்வை தெரிந்து கொள்வோம். ஆனந்தமான வாழ்வை நாம் அடைவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர் என்கிற பயத்தோடு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வழி நடந்து உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக நீர் எங்களை வழிநடத்தும். ஆமேன்.